ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. என்னாச்சு கௌசல்யா? ஒண்ணு இல்ல. ஓகே. டேய் கௌசல்யான்னு யாரோ இங்க பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. கௌசல்யா இங்க தான் இருக்கா? ஜீவா நீ பைத்தியக்காரத்தனமா பிஹேவ் பண்றடா. ஜீவா இது ஸ்டார் ஹோட்டல். இங்க வந்து நீ ஏதாவது பண்ணி ஏடா கூட ஆச்சுனா பிண்டி போவாங்க பிண்டி. எனக்கு நல்லா தெரியும்டா கௌசல்யா இங்க தான் இருக்கா. நீங்க போங்க சிஸ்டர். டேய் வெளியில போற எல்லாரையும் கேட்கலாம்டா. அதுல யாராவது ஒருத்தர் கௌசல்யான்னு இருப்பாடா. நான் சொல்றது கேளுடா ப்ளீஸ். மே ஹெல்ப் யூ? நோ ப்ராப்ளம். நீங்க போங்க. நீ போங்க. We are friends just discussing. டேய் எந்த பிரச்சனையும் ஆகறடா. டேய் வேணாம்டா சொன்னா. கௌசல்யா ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க? ஏன் பேச மாட்டேன்றீங்க? ப்ளீஸ் என்ன பார்த்துட்டு ஏன் அவாய்ட் பண்ணிட்டு போறீங்க? இத பாருங்க நான் சொல்றது கேளுங்க. டெலிபோன்ல மட்டும் ரொம்ப நல்லா பேசுறீங்க. எதிரில பார்த்தா பேச மாட்டேங்கிறீங்க. இத பாருங்க உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல. நான் சொல்றது கேளுங்க. யாரே அது? என்னைய தனியா வர பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணிருக்கீங்க? நான் சொல்றது கேளுங்க. என்னைய என்னைய ஸ்டூடண்ட் பைத்தியக்காரமா வந்துருக்கீங்க. தெரியாம பண்ணிட்டேன். யாரே அது மேனேஜர்? தெரியாம பண்ணிட்டான். மன்னிச்சு விட்டுருங்க. we are students. ஏன் இந்த மாதிரி இல்ட்ரீட் பண்றீங்க? போடா. ரோட்ல சாப்பிடுறவங்க எல்லாம் ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க சாப்பிடுறதுக்கு. இந்தியன் ஃபெலோ. ஜீவா இதுக்கு மேலே அவமானப்படணுங்கிறியாடா? டேய் நீ இந்த மாதிரி ஆனதுக்கு நாங்களும் ஒரு காரணம் தான். எங்களை மன்னிச்சிருடா. ஜீவா பொண்ணுங்கள்ல ரெண்டு ரகம். ஒன்னு அழும், இன்னொன்னு அழ வச்சு பார்க்கும். இது ரெண்டாவது ரகம்னு நினைச்சு மறந்துடுறா. உனக்கு நடந்தது காதல் இல்ல, அது ஒரு கனவு. வெறும் கனவா நினைச்சு மறந்துடுடா. மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாரும் கொஞ்சம் என்ன தனியா விட்டு போங்க. गुरु गोरखनाथ निजाम ढूली, गुरु गोरखनाथ निजाम ढूली। ஏய் கணக்கெல்லாம் கரெக்டா எழுதிட்டேன். பார்க்காம இருந்துட்டு அப்புறம் குறை சொல்லக்கூடாது. வரேன் நாயர். ஏய் கணக்கு எழுதல. அவன் என்ன எழுதுனா சேர்த்து நான் எழுதிடுறேன். ஏய் அந்த 2 இட்லி எவ்வளவு நேரம் சாப்பிடுவ நீ? ஏய் வாட போலாம் வாங்க. என்ன ஆச்சு உனக்கு? ஏய் ஜீவா ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் டெலிபோன் போய். ஹலோ மிஸ்டர் ஜீவா இருக்காரா? ஜீவாவா கூப்பிடுறேங்க. ஏய் போட கூட அப்படி போடா உள்ள. புரோக்கர் வேலை பார்க்குறியா? அடிச்சு கொல்லும் பாட்டி. ஹலோ மிஸ்டர் ஜீவா நான் கௌசல்யா பேசுறேன். தெரியுது தெரியுது. நான் நாயர் பேசுறேன். ஏய் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. இன்னும் என்னென்னலாம் அனுப்பலான்னு திட்டம் போட்டிருக்க. ஜீவாவுக்கு எடுத்து குட்டிச்சவராகலான்னு பாக்குறியா? சார் அது வந்து உன்னை இதுக்கு மேல நான் திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். நீ ஒரு நல்ல பொண்ணா இருந்தா, சூடு சொரணை மானம் இருந்தா, இனிமேல் ஜீவாவுக்கு நீ போன் பண்ண கூடாது. மனசிலாயா? சார் நிச்சயமா நீங்க நினைக்கிற மாதிரி அர்த்தத்துல நான் அதை அவருக்கு அனுப்பல. உங்களை மாதிரி தான் சார் நானும். அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருந்து போன் வர ஆரம்பிச்சதுல இருந்து அவர் நல்லாவே இல்ல. நடமனம் எல்லாம் நடந்துட்டு இருக்கான். அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? 10 வருஷமா கல்யாணம் ஆகாத ஒரு அக்கா, 3 தங்கச்சிங்க. இவ எப்ப வேலைக்கு போவா சம்பாதிப்பான அந்த குடும்பமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. அந்த குடும்பத்தோட ஆசையில மண்ணலி போட்டு போட்டிருக்கேன். நீ முதல்ல உன் போன் நம்பர் கொடு. கொடுக்க மாட்டேன். பயமா இருக்குல்ல?
ஒரு ரூபாயும் ஓசி டெலிபோன் கிடைச்சுன்னா உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? இத பாருமா, உனக்கு கல்யாணம் ஆசை வந்ததுன்னா சொல்லு, உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஆனா என் ஜீவாவை அனாவசியமா நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? இன்னொரு தடவை அவனுக்கு நீ போன் பண்ணினா உன் அட்ரஸை கண்டுபிடிச்சு உன் வீடு தேடி வந்து நான் அசிங்கப்படுத்திடுவேன். நாயர், எனக்கு வந்த போனை ஏன் கட் பண்ணீங்க? அந்த டெலிபோனையே கட் பண்ணி தூக்கி தூர வீசலான்னு இருக்கேன். நாயர், ஏய் என்னடா சவுண்ட் வர? நாயர், என் கௌசல்யம் கிட்ட தானே போன் வந்தது, ஏன் கட் பண்ணீங்க? உன் கௌசல்யாவா? என்னமா அவனோட குடும்பம் நடத்துற மாதிரி பேசுறிய? ஏய், என்னைக்காவது உன் மூஞ்சி பார்த்து உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாளா? அவ பண்ண ஹெல்ப்பை மட்டும் யோசிச்சு பாரு. அதை விட்டு ஏன் அப்படி அலையிற? நாயர், ஓவரா பேசுறீங்க. உங்க வயசுக்கு பேசுற பேச்சு இது. ஏய், செருப்பால் அடிப்பேன். இந்த வயசுல என்னதான் பேசுற கவர்மெண்ட்ல லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கானா? மரியாதையாரு இல்ல ரூமையே காலி பண்ண வச்சிருவேன். நாயர், ஏய் உனக்கு தனியா சொல்லணுமாடா? ஏடா என்னடா பாடி கார்டு கூட்டு வந்து தர முடியா? இத பாரு, மரியாதையா இருந்துங்க. வேண்டமே. இத பாருங்க, என்ன எது வேணாலும் பேசுங்க, என் ஃப்ரெண்ட்ஸை திட்டாதீங்க. மரியாதையாரு இல்ல ரூமை காலி பண்ண வச்சிருவேன். நாயர், ஏய் உனக்கு தனியா சொல்லணுமாடா? வாய முறா. ஏய் யார பத்திர வாய முடுக்குற? இல்ல நாயர், இவன சொன்ன நாயர். ஏய் எல்லாரும் தான் சண்டை போடுறான். பொதுவா வாடா போடணும் என்னடா அர்த்தம்? என்னடா குருநாடி பெருநாடி கிட்ட மோதறியா நீ? கைமா படி போடுடா. ஹலோ, ஹலோ, நான் ஜீவா பேசுறேங்க. நான் கௌசல்யா பேசுறேன். மேடம், நாயர் ஏதோ உங்ககிட்ட தப்பா பேசியிருக்காரு. நான் ஒன்னும் தப்பா பேசல, கரெக்டா தான் பேசினேன். சும்மா இருங்க. ஏய் என்னடா? மேடம், அத பத்தி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நல்ல மனுஷனை தப்பா பேசாதீங்க. ஜீவா, உங்க குடும்ப நிலைமை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொறுப்பான ஆளா நடந்து குடும்பத்தை காப்பாத்துங்க ப்ளீஸ். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யார் இதெல்லாம் சொல்லி உங்க மனசை மாத்தினாங்க? யாரும் மாத்தல. நீங்க யாரையும் தப்பா நினைக்காதீங்க. நான் சொல்றது கேளுங்க. ஜீவா, நீங்க வளரணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். ஹலோ ஹலோ, நீ மேடம், ரெக்வெஸ்ட் பண்ண வேண்டாம், பா குடு. இது யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? லைனை கட் பண்ணிட்டாடா. கட் பண்ணிட்டாளா? ஹலோ டேய் ஹலோ. ஏடா கடைக்கு முன்னாடி நின்னு காதல் பண்றீங்களா? மரியாதையா போயிருங்க, இல்ல சுடு தண்ணி பிடிச்சி மூஞ்சில ஊத்திடுவேன். டேய் ஒரு பக்கம் தண்ணி எடுத்து வாடா. போடா. என்னடா மறியறீங்க? பப்ளிக் பூத்துல என்னடா பிரைவேட் லவ்? கடனுக்கு நோட்ல கணக்கு எழுதி சாப்பிடுற கமநாட்டி பசங்களுக்கு காதல் ஒரு கேடாடா. ஜீவா இவனோடு சேராத. சந்திரகுப்த மௌரிய காலத்தில் யுவான் சுவாங் இந்தியா வந்தார். சந்திரகுப்த மௌரிய காலத்தில் யுவான் சுவாங் இந்தியா வந்தார். டேய், சந்திரகுப்த மௌரிய என்னடா இது நடுராத்திரில யார இவன் இவான் கூப்பிடுறான்? எப்பவோ செத்து போன அரசனுடைய ஆவி கூட இப்ப பேசிக்கிட்டு இருக்கான். இந்த காலத்து பசங்க தேவையில்லாம படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா என் ரூட்டே தனி. அப்படியே பேப்பரை சேஸ் பண்ணுவேன், பாஸ் பண்ணுவேன், அப்படியே ஆஸ்திரேலியா போய் பங்க் கடை ஓபன் பண்ணி ஃபாதரோட செட்டில் ஆயிடுவேன். இந்தியாவில் யாருக்கும் தெரியாது. அது சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? பார்த்தா தெரியலையாடா, எக்ஸாமுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சி பிட்டா. பிட்டுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? பிட்டுக்கு சிவபெருமானே மனுஷன் வந்திருக்கான். டேய், அது பிட்டு இல்லடா, புட்டு. பாத்தியா, தின்னி பண்டாரா அவன் புத்திய காட்டுறான் பார். அவன் பாவண்டா, காட்டுல இருக்க வேண்டியவன் தவறி சிட்டிக்குள்ள வந்துட்டான். டேய், படிக்கிறதுல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லடா. ஐ டு ஃபீல் தி சேம் டா. Can we do? யா. உலகத்துல பெரிய மேதைகள்லாம் படிச்சதா சரித்திரமே கிடையாதுடா. You are right. பெருந்தலைவர் காமராஜர் படிச்சாரா? இல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படிச்சாரா? Never. அவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆகலையாடா? Exactly. அந்த வரிசையில தான்டா இந்த நாமக்கல் பெருமாள். அட அவ்வளவு தூரம் போவானே. ஆ. நம்ம இசைஞானி இளையராஜா எந்த காலேஜ்ல படிச்சு மாஸ்டர் பட்டம் வாங்கினாரு? டேய், படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாதுடா. மறுபடியும் கரெக்ட். இத விட்டுட்டு சும்மா அசோகர் வந்தாரு, ஹைவேஸ் ஓரத்துல மரத்தை நட்டாரு அப்படின்னு பெனாத்திக்கிட்டே இருக்கிறானுங்க. இந்தியன் கண்ட்ரில இது ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்குடா. ஏன்டா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அறிவு இருக்கா இல்லையான்றத பாக்குறதுக்கு எக்ஸாமினேஷன் ஸ்கேனிங் மிஷினாடா? அவன் எக்ஸாமை எப்படி எதிர்நோக்குறதுன்னு ஒரே குறியா இருக்கான். ம். அங்க பாரு, தனியா உட்காந்துக்கிட்டு இன்னொரு தாஜ்மஹாலை கட்டிக்கிட்டு இருக்கான். ஆடாடாடா. ஜீவா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அப்படியே நிறுத்தி வை. ஒழுங்கா பரீட்சைக்கு படி. சீனியர்ஸ் நாங்க சொல்றோம், அதை கேளு. அந்த பொண்ணு எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, அவளை நினைச்சு இவன் உருகிட்டு இருக்கான் பாத்தியா? ச்சே. அவ இந்நேரம் எவன் கூட எந்த தியேட்டர்ல உட்கார்ந்து படம் பார்த்து அழகிட்டு எங்களுக்காக பாக்குறேன். என்னடா பண்ணுவ? டேய், கொல்ல போறியா? கொல்லுடா, கொல்லு. அன்னைக்கு என்னமோ அம்மா அக்கா தங்கச்சின்னு லெட்டரா கொண்டு வந்து கொட்டின. இன்னைக்கு எவ்வளவு ஒருத்திக்காக பரீட்சைக்கு கூட படிக்காம தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கியடா. ஏன்? டேய் ஜீவா, ஏன்டா அவன் சட்டையை பிடிக்கிற? அவன் சரியா தானே கேட்டான். டேய் ஜீவா, யாருன்னே தெரியாத ஒருத்திக்காக நீ ஏன்டா உன்னை அணுவா சித்திரவதைப்படுத்திக்கிற? இப்போ உனக்கு உன் குடும்பம் பெருசா தெரியலையா? உன் சகோதரிங்க பெருசா தெரியல? ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பெருசா தெரியலையா? டேய், உன்னதானடா கேக்குறேன். உன் ஃபியூச்சர் உனக்கு முக்கியமா படல? இதெல்லாம் விட்டுட்டு எவ்வளவு ஒருத்தியா அவளை நினைச்சுக்கிட்டு போடா.